கிசா சரி போ. எங்க அம்மாவை என்ன வெறுக்க வச்சுட்டீங்கல்ல. கிசா சரி அன்னைக்கிளி அழாத அன்னைக்கிளி உன்னை அழ வச்சு பார்க்கறதுக்காக நான் வரல. அவன் என்ன போயிட்டுமா அன்னைக்கிளி. உன்னை ஏற்கனவே அழ வச்சதுக்கே இன்னும் எனக்கு தண்டனை முடியல. வேண்டாம் அன்னைக்கிளி. இதுக்கு மேலேயும் உன்னை அழ வச்சு பார்க்கறதுக்கு என் மனசுல தெம்பு இல்ல. வேண்டாம் அன்னைக்கிளி. நான் போறேன் அன்னைக்கிளி. உன் கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியல. துணிச்சலா இருந்த பொண்ணு அழ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு. வேண்டாம் அன்னைக்கிளி. அழாத அன்னைக்கிளி. நான் அழுறதே உங்களுக்காக தான். எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இப்படி பாசத்துக்காக வந்து நிக்கிறீங்களே, என்னால தாங்கிக்க முடியலங்க. நீங்க தான் என் புருஷனை சொல்லவும் முடியாம, உங்க பக்கத்துலயே இருக்க முடியாம, என் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. வேண்டாம் அன்னைக்கிளி. நான் வேணா போயிடட்டுமா? நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்து நான் இருப்பேன் நினைக்கிறீங்களா? வேண்டாம், என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம். போக வேண்டாம், இங்க இருந்து போக வேண்டாம். போதும், 20 வருஷம் தனிமையா வாழ்ந்ததெல்லாம் போதும். வேண்டாம். பிள்ளைங்க ஏத்துக்காம போனா என்ன, உங்க பேர பிள்ளைங்க நிச்சயமா உங்களை ஏத்துக்குவாங்க. நான் அப்படிதான் சொல்லி வளர்த்துருக்கேன். அன்னைக்கிளி பேர பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் நீங்க தான் தாத்தான்னு. அந்த பிள்ளைங்க உங்களை முழுசா ஏத்துக்கிடுவாங்க. பிள்ளைகளுக்கு கிடக்குங்க பிள்ளைங்க, விடுங்க. அவன் ஏத்துக்கிட்டா ஏத்துக்காம போனா என்ன, நான் உங்களை ஏத்துக்கிட்டேன், பேர பிள்ளைங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்க, போதும். என்னால உனக்கு கஷ்டம் மட்டும்தான் கிடைச்சிருக்கல. யார் சொன்னா? இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அழுதாலும் என் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குது. நான் அழுதாலும் ஏதோ ஒரு சந்தோஷம் என் இதயத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் அழுதுருக்கேன், நிறைய வாட்டி அழுதுருக்கேன். அப்பெல்லாம் செத்து போகலாம் போல தோணும். ஏண்டா இந்த பிறவி எடுத்தோன்னு நினைப்பேன். வாழுதுக்கு ஆசை வந்ததே இல்லை. இப்ப நான் அழுதேன், ஆனா சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் அழுதேன், நிம்மதியா இருக்கு. காரணம் நீங்க. அன்னைக்கிளி அன்னைக்கிளி, ஏன் என் மேல உனக்கு இவ்வளவு அன்பு? உனக்கு துரோகம் மட்டும்தானே செஞ்சேன். உனக்கு நல்ல புருஷனா நடந்துக்கவே இல்லையே. கண்ணன் மனைவியா இத்தனை நாள் அனுநியமா வாழ்ந்திருக்கோம். எவ்வளவு காதல் இருந்ததே. யாரோ செஞ்ச சூழ்ச்சினால வாழ வேண்டிய நாம 2 பேருமே வாழல. போனது போகட்டும். நான் என்னைக்குமே கசப்பான நினைவுகளை மனசுல வைக்கிறதே கிடையாது. உங்க கூட வாழ்ந்த அந்த அழகான நினைவுகள் மட்டும்தான் என் இதயத்துல இருக்குது. மீண்டும் அந்த வாழ்க்கை கிடைக்காதா, மீண்டும் அந்த மகிழ்ச்சியான நாட்கள் கிடைக்காதான்னு பல நாள் எங்கிருக்கு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே. அழாதீங்க. நீங்க அழுறத பாக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. ப்ளீஸ் அழாதீங்க. நிச்சயமா எல்லாம் மாறும், மாறும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாகும்போது நிச்சயமா உங்க மடியில தான் சாவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழணும் கிளி, வாழணும் போல இருக்கு அன்னைக்கிளி. கூட வாழணும் போல இருக்கு அன்னைக்கிளி. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், ஆனா நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சது? வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே, வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே. வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய் விட்டு அளவும் வசதி இல்லை. வெந்த பொன்னில் அல்லவோ வேலும் பாய்ந்தது. ஏ வீணா, விதியால் வந்ததா இல்லை, சரியால் வந்ததே தொல்லை. என்ன ஆச்சு தங்க? வா. என்ன சோகமா படிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது? சிலரோட விதியை நினைச்சு பார்த்தேன், அதான் படிச்சேன். என்னமா சொல்ற? சிலரோட விதி அழுதுட்டே இருக்கணும் போல இருந்திருக்கும்னு நினைக்கேன். வெளியில தைரியமானவங்களா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏகப்பட்ட வலி இருக்குது. யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? யாரையோ சொல்லுவேன், எல்லார் மனசுலயும் இருக்கதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளியில சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள அழுவாங்க, அத சொல்லிக்கிட்டு இருக்கேன். வர வர நீ ரொம்ப ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என் மீனா மாதிரி திருன்னு வரணும், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் முயற்சிதான் பண்ணேன், ஆனா முடியலையே. ஏன் தங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா தான் இருக்கணும். என் மீனாவை நான் எப்படி பார்த்தனா அப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் மீனாவை அப்படி வச்சுக்கிறதா எனக்கு சந்தோஷம். நீ எப்பவும் குழந்தை மாதிரியே நடந்துக்கணும். அதை நினைச்சு பார்த்தா இப்ப ஓடி வந்தேன். ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. ஞாபகம் வந்தது. ஆகா, வீட்டுக்கு போனா என் செல்ல மீனா துருன்னு வருவாள, அவகிட்ட விளையாண்டுட்டு வந்தா மனசுக்கு நல்லா இருக்கும். அவ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு வந்தா மனசுக்கு சிரிப்பா இருக்குமேனு வந்தேன். நீ என்னன்னா ஏதோ பெரிய ஞானி மாதிரி பாட்டு படிச்சுட்டு நிக்க.
என்ன பக்கம் வந்தீங்களா? உன் முகத்தை பார்க்கணும் போல இருந்தது. சேட்டை பண்ணிட்டு இருப்பிய, அங்க ஏறவும் இங்க ஏறவும் அம்மா கிட்ட வம்பிழுக்கவும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரன் பாத்தியா, எவ்வளவு அழகான ஒரு மனைவி. எங்க அம்மாக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடுத்தாங்களே. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா அப்படின்னு. ஆமா, உலகத்திலேயே கவலை இல்லாத மகராசன்னா அது நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானே? என்ன மாதிரி அதிர்ஷ்டக்காரன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமா. பாத்தியா, நல்ல அம்மா, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல தோழர்கள், இதுக்கு மேல ஆளை பத்தி ஏதாவது என்கிட்ட நீ பேசல. இதுதான் சுயநலங்கிறது. அவரை பத்தி என்கிட்ட பேசாத. ஏன் அப்பா பத்தி பேசின மட்டும் உங்களுக்கு கோவம் வருது? யாரப்பா? யாரப்பா? சரி, அவர் இருக்காரா இல்லையானது தெரியுமா? அவர் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? ஆனா அவர்லாம் உசுரோட இருக்கணும். என்கிட்ட அடி வாங்குறதுக்காவது அவர் உசுரோட இருக்கணும். அவ்வளோ பெரிய பாவமாங்க பண்ணிட்டாரு. ஆமாமா, பெரிய பாவம் தான் பண்ணியிருக்காரு. ரோட்ல இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நீங்க தேவத்தை விட்டுட்டு போனார்ல, அவரு பெரிய பாவம் தாங்க பண்ணியிருக்காரு. அதனாலதான் தேடி கண்டுபிடிச்சு அடிக்காம விட்டுருக்கேன். இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிருப்பீங்க. என்ன, என் அம்மாவை அனாதையாக்கிட்டு போனார்ல, விதவை குளத்துல வச்சிருக்காருல, அவர் தான் ஆக்குனான்னு உங்களுக்கு தெரியுமா? மீனா, அவரை பத்தி பேசாத. நானே தலைவலிக்கு உன்கிட்ட எதிர்த்து போனா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு வந்தேன். சரி, நீ இப்படி பேசிட்டு இருக்க. அவரை பத்தி பேசவே எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியாது. ஏன் அவரை பத்தி பேசினா கோவம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்கு விட கிடைக்கணுமே. ஏங்க, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது நன்றி சாசத்தோட இருக்கணும். நல்லா யோசித்து பாருங்க. அன்னைக்கு அவர் மட்டும் உங்களை கையை பிடிச்சு கூட்டு வரலன்னா இன்னைக்கு நீங்க எங்க எப்படி வாழ்ந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா பத்தி தெரியல, அதான் சொந்த அப்பா. உங்களை நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருந்தாரு. அப்படியே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படியே இன்ஸ்பெக்டரா இருந்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு குடும்பத்துல இருந்திருக்க மாட்டீங்க. இப்படி முத்து மாதிரி 3 குழந்தைங்க உங்களுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. அவர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் தான் உங்களை இந்த அளவுக்கு வசதி வச்சிருக்குது. அவர் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டாருங்கக்காக அவர் செஞ்ச அவ்வளவு பெரிய நன்மையை மறந்துட்டீங்களே. உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? எனக்கு தெரியாதுதான், எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா மேல எவ்வளவு பெரிய பழி சுமத்தினாரு உனக்கு தெரியுமா? உங்க தாத்தாவை கொண்டுட்டேன் தானே? அது வீண் பழி. அதுக்கும் மேல ஒரு பழிய சுமத்தினாரு எங்க அம்மா மேல. உங்க அப்பா தான் சுமத்தினாரா? அப்பா குடும்பத்துல உள்ள ஆட்கள் தான் சுமத்தினாங்க. இவர் சுமத்தலையே. இவரு வேடிக்கை பார்த்தாரே. அப்படின்னா அவங்க சொல்லதுக்கு நான் ஆமதிக்கிறேன்னு அர்த்தம். என் மனைவி மேல இப்படி ஒரு அநியாயமா பழிய சுமத்துறீங்கன்னு அவர் கேட்கவே இல்லையே. மௌனம் காத்தாரே. எங்க அம்மா எப்படி துடிச்சாங்க தெரியுமா? பெத்த தாயை எந்த கோலத்துல எல்லாம் பார்க்க கூடாதோ அதெல்லாம் பார்த்தேனே. பெத்த தாயை என்ன சொல்லி வார்த்தையெல்லாம் கேட்க கூடாதோ அத்தனை வார்த்தையை நான் கேட்டேனே. எப்படி துடிச்சு போனேன் உனக்கு தெரியுமா? அவமானத்தால எங்க அம்மா தலை குனிஞ்சு எப்படி நின்னாங்க தெரியுமா? நீங்க தான் அதை அவமானமா நினைக்கிறீங்க. உங்க அம்மா அதை அவமானமா நினைக்கல. ஆமா, செய்யாத தப்புக்காக எதுக்கு அவமானப்படணும், எதுக்கு தலை குனியணும்? அதனால அவங்க தைரியமா தான் இருந்தாங்க. என்னைக்கும் செய்யாத தப்புக்காக யாராவது நம்மள அவமானப்படுத்தினா தலை குனியவே கூடாது. அப்படி தலை குனிஞ்சன்னா அவங்க சொன்னது உண்மையாயிரும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அந்த தப்பை செய்யலன்னா அதுக்காக என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. 1000 பேர் 1000 விதமா பேசினாலும் சரி, நாம அந்த தப்பு பண்ணலன்னா தலை குனியவே கூடாது. அது அவமானம் நமக்கு இல்ல, அவங்களுக்கு தான், பழைய சுமத்துறவங்களுக்கு தான். அப்படிதான் உங்க அம்மா தைரியமா நின்னாங்க. நீங்க தான் தலை குனிஞ்சு நின்றுக்கீங்க. எங்க அம்மா அழுதாங்களே. கெட்டின புருஷன் வேடிக்கை பார்த்து நின்னா பொண்டாட்டி அழதான் செய்வா. அத்தை அழுதது புருஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருங்கக்காக தானே தவிர அந்த தப்ப ஒத்துக்கிட்டே எல்லாம் இல்ல. அப்பா அவர் வேடிக்கை தானே பார்த்தாரு. ஏன் எங்க அம்மாக்காகவே அவர் பேசவே இல்ல? சரி, வீரி பிரியனோடு இருந்திருக்கு. அதான் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கைக்குள்ள 3வது நபர் வந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு உங்க அம்மா அப்பா வாழ்க்கை. அப்படி 3வது நபரை விட்டதுனால அவங்க இழந்தது அவங்க வாழ்க்கைய, அவங்க சந்தோஷத்தை, அவங்க எதிர்காலத்தை எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய தண்டனை. இதுக்கு அப்புறமும் உங்க அப்பாக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க? தலை வலிச்சது, உன்னை பார்த்தா எல்லாம் சரியாவிருன்னு உன்னை பார்க்க ஓடாடி வந்தேன்னு சொன்னீங்க. 1 மணி நேரம் தான் இருக்கும் நீங்க காலையில போய். உங்களால என்ன பார்க்காம இருக்க முடியல. சந்தோஷம்னா அது மனைவியை பார்த்ததுக்கு அப்புறம் கிடைக்கும்னு ஓடி வந்தீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. 1 மணி நேரமே கெட்டின பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்க முடியல உங்களுக்கு. 20 வருஷம் 20 வருஷம் கெட்டின பொண்டாட்டி முகத்தை பார்க்காமலே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும் அதெல்லாம். அவர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை வேண்டாம்? அது அவருக்கு மட்டும் தான் தண்டனையா என்ன? சொல்லுங்க, அத
அம்மாவுக்கும் சேர்த்து தானே. கணவனுக்கு ஒரு பாதிப்புனா அது கெட்டின பொண்டாட்டிக்கு மட்டும் தான் அந்த பாதிப்பு சேர்ந்து வரும். பிள்ளைங்களுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ பெத்தவங்களுக்கு கூட வராது. பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அது புருஷனை தான் பாதிக்கும். அவ கூட பிறந்தவங்களுக்கோ அதுக்கோ யாருக்கும் வராது. கணவன் கணவன்னா மனைவி மனைவி தான். இவங்க ரெண்டு பேத்துல யாருக்கு பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்த்தாங்க பாதிப்பு வரும். 20 வருஷம் உங்க அப்பாவுக்கு மட்டும் தண்டனை இல்ல, உங்க அம்மாவுக்கும் சேர்த்துதான். தண்டனியா அவதான் நினைச்சாரு. எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா கெத்தா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பாத்தீங்க மீனா? ஏங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. அந்த கருப்பு சேலை தவிர எந்த சேலையும் நான் கட்டி பார்க்கலையே. கோடி ரூபாய் வீட்டுல பிறந்தாலும் அந்த கருப்பு சேலை தவிர அவங்க எந்த சேலையும் கட்டி நான் பார்க்கலையே. மீனா? அவங்க எந்த கோயில் குளமும் போய் நான் பார்க்கலையே. மீனா? எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் பார்க்கலையே. மீனா? இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. அவங்க ஆசைப்பட்டு எதையாவது சாப்பிடுறத நீங்க பார்த்திருக்கீங்க? முடியாதுங்க, தொண்டைக்குழியில இறங்காது. ஏன்னா அவங்களோட உசுறு எங்கேயோ இருக்குது. அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா இருக்குதா இல்லையான்னு நினைச்சு நினைச்சு இந்த வயிற்றுக்குள்ள போகாதுங்க. நமக்கு அவங்க சந்தோஷமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா அவங்க உண்மையான சந்தோஷத்தோட இருந்தாங்களா உங்களுக்கு தெரியுமாங்க? ஏன் என்ன குழப்ப? உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல அப்பா மேல கோவப்படுறீங்களே அதுக்காக சொன்னேன். ஏற்கனவே அவன் எரித்து விட்டான், எரித்ததை மறுபடி எரித்து விட்டான். தர்மம் காக்கும் தேவனோ தூங்கி போய்விட்டான். உங்க அம்மாலாம் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். அந்த மனுஷி பிறந்ததுல இருந்தே போராடிக்கிட்டு தான் இருக்குது. போராடுறதுக்குன்னே அந்த தேவன் படைச்சு விட்டானோ என்னமோ தெரியல. பைத்தியக்கார உலகம். கேட்டா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது. இவையிலே முடிவு பண்ணிக்கிட்டுதாவ இன்னாரு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஆனா நீங்க பரவாயில்லைங்க. ஆமா, உங்க தம்பிக்கு நீங்க எவ்வளவோ பரவாயில்ல. அவனை பெத்ததுக்கு உங்க அம்மா பெக்காமலே இருந்திருக்காங்க. இவ என்ன உளறிக்கிட்டே இருக்கா? இவ இப்படிலாம் உளர மாட்டாளே. தங்கம், எனக்கு வேலை கிடக்குங்க, நான் போயிட்டு வரேன். உன்னை பார்க்க வந்தா நீ என்ன குழப்பி விட்டுட்டு போய்கிட்டே இருக்க. இப்போ உங்க அப்பா மேல கோவம் இருக்குது. இப்போ உங்க அப்பா நேர்ல பார்த்தா அடிப்பீங்க. ஏடி அந்த டாபிக்க விடு. ஏன் என்ன இப்படி குழப்பி விடல? ஏற்கனவே தலை வழியில வந்தேன். இப்ப நீ கூட கொஞ்சம் தலைவலி உண்டாக்கிட்ட. போ, நான் போறேன். அப்படி சொல்ல கூடாது. நீ சந்தோஷமா பேசுடி, அதை பத்திலாம் பேசாத. மவனே மாத்திட்டல. இவ்வளவு நாள் அப்பானாலே கோவம் வந்தது. இனி உங்க அப்பா நேர்ல வந்து நின்னா கூட கோவம் வராது. மாத்திட்டல, இது போதும் எனக்கு. இன்னும் குமார் மட்டும் பாக்கி. அவனை மாத்திட்டோம்னா ஏன் வந்தாலும் முடிஞ்சிடும். என்னடி தானா சிரிக்கிற, தானா பேசுற? பைத்தியக்கார உலகத்துல நாமளும் பைத்தியக்காரமாக வேஷம் போடணும். அப்பதான் வாழ முடியும். நீ அந்த பீகார் போயிட்டு வந்ததுல இருந்தே மாறிட்ட. பழைய மீனாவே இல்லப்பா. எனக்கு பழைய மீனா தான் வேணும். இந்த மெச்சூர்ட் எல்லாம் வேண்டாம். ஒரு வீட்டுல ஒரு மெச்சூர்ட் இருக்கலாம். இப்படி எல்லாரும் மெச்சூர்டா இருந்தா ஒரு நேரமே போவாது. நீ எனக்கு பழைய மீனாவா தான் இருக்கணும். நான் இப்பவும் அப்படிதாங்க இருக்கேன். அப்ப இப்ப ஏதோ ஞானி மாதிரி பேசுனிய. அப்பப்ப உண்மையும் பேசுவேன், காது கொடுத்து கேட்கணும். இப்ப சொல்லுங்க, உங்க அப்பா வந்து நின்னா கோவம் வருமா? வராது வராது. என் தங்கம், என் ராசா, எதுக்குமா கோவம் வராது? அதான் சொன்னிய தண்டனை அடைச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் நாம ஏன் தண்டனை கொடுக்கணும்? சொன்ன மாதிரி 20 வருஷம் தண்டனை அனுப்பிச்சிருப்பாருல. முடி. என் ராசா, கெட்டின பொண்டாட்டி பேச்சு இப்படிதான் கேட்கணும். இப்படிப்பட்ட கேட்கற மனுஷன் தான் நல்ல மனுஷனா இருப்பா. நல்ல மனுஷங்க நீங்க. அப்படியா? ஆமா. ஓடிருங்க சொல்லிட்டா. இல்ல, நான் இன்னைக்கு 1/2 நாள் டியூட்டி லீவ். கொன்னே போட்டுருவேன், போயிருங்க. நோ 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 நோ. நோ, நான் ஓடிடுவேனே. நான் உன்னை பிடிச்சிருவேனே. ஓ, ஓடிட்டியா? எப்படி பிடிக்கன்னு மட்டும் பாரு. மதன், 1/2 நாள் டியூட்டி லீவு. ஓடாத ஓடாத. இரு இரு. பாத்தீங்களா? இது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு நம்புவேன். இவளையா நீ அதிகாரப்பூர்வ வாரிசா எடுத்தனே இப்பதானே புரியுதே. நீ மட்டும் இல்ல, நானும் இவளதான் அதிகாரப்பூர்வ வாரிசா எடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? இவளை முத நாள் பார்த்தனைக்கே உனக்காக அவ எதையும் செய்வான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக செய்யறவளுக்காக நான் எதையும் செய்வேன் பார்த்தேன். உனக்கு ஒண்ணு அவ துடிச்சு போறா. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. நம்ம 2 பேருக்கும் அந்த தெய்வம் தந்த பரிசுதான் இவா. நம்ம 2 பேரும் சேர்ந்து இவளை அதிகாரப்பூர்வ வாரிசா எடுத்துக்கலாம். இவதான் நாம வாரிசு. உண்மைதான், தெய்வம் தந்த பரிசுதான் இவ. உண்மையில வியப்பா இருக்குது. அவ புள்ளதான்.
நம்ம பிள்ளைதான்